சுட்டும் விழி சுடரே தொடரில் இன்று நெஞ்சை பிழியும் அந்த துரோகத்தின் உண்மை வெளிவந்தால் என்ன நடக்கும்? பாசத்திற்கும் தவிப்புக்கும் நடுவே போராடும் ஒரு தாயின் வலி என்ன என்பதை இன்றைய பகுதி நமக்கு ஆழமாக காட்டியது. சுடரின் அம்மாவான அபி இரவு நேரத்தில் தனியாக நின்று கதறி அழுகிறாள். இதுவரை சுடர் நல்லவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கேப்டன் வேறு யாரும் இல்லை, தனக்கு துரோகம் செய்த வெற்றி தான் என்ற உண்மையை அறிந்து அபி நிலைகுலைந்து போகிறாள். கர்ணாவின் அலுவலகத்தில் தான் தன் அண்ணன் வேலை பார்க்கிறான் என்ற உண்மையும் அவளுக்கு பேரதிர்ச்சியை தருகிறது. இதையெல்லாம் கண்ணம்மா, மீனாட்சி, அஞ்சலி என யாரிடமும் சொல்ல முடியாமல் கண்ணீரோடு சிவபெருமானிடம் முறையிடுகிறாள் அபி. அந்த நேரத்தில் அங்கே வரும் சுடரிடம் இனிமேல் அந்த கேப்டனிடம் நீ பேசவே கூடாது என்று மிகவும் கண்டிப்புடன் சொல்கிறாள். ஆனால் சுடரோ கேப்டன் ரொம்ப நல்லவர், அவர் கெட்டவர்களை மட்டும் தான் அடிப்பார் என்று கேப்டனுக்கு ஆதரவாக பேசுகிறாள். இதைக் கேட்டு மேலும் உடைந்து போகும் அபி, நீ இனிமேல் அவரிடம் பேசினால் நான் உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று மிரட்டுகிறாள். அதுமட்டுமில்லாமல் நான் தான் உன்னுடைய அம்மா என்ற உண்மையை அர்ஜுன், ராகவன் என யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொள்கிறாள். மறுநாள் காலை அபியை சந்திக்க அவளுடைய அண்ணன் அர்ஜுன் வருகிறான். சுடர் சொல்லும் கேப்டன் தான் சுடரின் அப்பா வெற்றி என்ற உண்மையை அர்ஜுனிடம் சொல்லி அழுகிறாள் அபி. வெற்றிக்கு சுடர் தன்னுடைய மகள் என்ற உண்மை தெரியாது என்றும் அவன் சுடரை தன் அண்ணன் குழந்தை என்று நினைத்து கொண்டிருப்பதாகவும் அர்ஜுன் கூறுகிறான். கண்ணம்மா, மீனாட்சி, அஞ்சலி ஆகியோர் பட்ட கஷ்டத்தை விட தான் அதிகம் கஷ்டப்படுவதாக அபி நினைக்கிறாள். சுடரை எப்படி சமாளித்தாய் என்று அர்ஜுன் கேட்க அவளை மிரட்டி வைத்திருக்கிறேன் என்று அபி வேதனையோடு சொல்கிறாள். தனக்கு துரோகம் செய்த வெற்றிக்கு சுடர் அவனுடைய மகள் என்று தெரியவே கூடாது என்றும் பரோலில் வந்திருக்கும் அர்ஜுன் தனது நிரபராதித் தன்மையை நிரூபித்துவிட்டு தன்னை இங்கிருந்து வெகு தூரம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் அபி கண்ணீரோடு கெஞ்சுகிறாள். அர்ஜுன் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். இந்த வலிகளை ராகவன் போன்ற பெரியவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாமல் அபி தவிக்கிறாள். இதற்கிடையில் வெற்றி வீட்டில் தனியாக அமர்ந்து சோகமாக இருக்கிறான். அப்போது அங்கே ஒரு வழக்கறிஞர் பிரபாகரன் வருகிறார். கர்ணாவை பார்க்க வந்ததாக அவர் சொல்ல வெற்றி அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறான். அப்போது அங்கே வரும் கர்ணாவின் தங்கை திவ்யா பிரபாகரனை வரவேற்று ஒரு முக்கியமான வழக்கு விஷயமாக பேச வேண்டும் என்று சொல்கிறாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த காட்சியிலும் ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது. மறுபுறம் அபியும் சுடரும் துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருக்கும் போது சுடர் மீண்டும் கேப்டனை பற்றி பேசுகிறாள். இன்று கேப்டனை பார்த்தேன், ஆனால் பேசவில்லை என்று சொல்லும் சுடர் கேப்டன் தனக்கு செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி அவர் நல்லவர் என்கிறாள். ஆனால் அபி அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை கடத்தியதே அவர்கள் தான் என்று சொல்லி சுடரை கோபமாக திட்டுகிறாள். அர்ஜுன், ராகவன், கண்ணம்மா, மீனாட்சி, அஞ்சலி என யாருடைய பேச்சையும் கேட்காமல் சுடர் கேப்டனை ஆதரிப்பது அபியை கோபப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் சுடரை அடிக்க கையை ஓங்கும் அபி பின்னர் குற்ற உணர்ச்சியால் அவளை கட்டிக்கொண்டு கதறி அழுகிறாள். இன்றைய பகுதி முழுவதும் அபியின் கண்ணீரிலும் சுடரின் ஏக்கத்திலும் முடிவடைந்தது. அபியின் மனதில் இருக்கும் அந்த ஆழமான ரகசியம் எப்போது வெற்றிக்கு தெரியவரும் என்ற மிகப்பெரிய கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்துள்ளது. நாளைக்கான தொடரில் மிகப்பெரிய திருப்பம் காத்திருக்கிறது. இரவு நேரத்தில் நடக்கும் ஒரு சண்டையில் வெற்றி மீது ஒருவன் துப்பாக்கியால் சுட வெற்றி இரத்த வெள்ளத்தில் கீழே சரிகிறான். வெற்றிக்கு என்ன ஆச்சு? அவனுடைய உயிருக்கு ஆபத்தா? சுடரின் அப்பா வெற்றி என்ற உண்மை அவனுக்கு தெரியாமலேயே போய்விடுமா? அபி தனது அண்ணன் அர்ஜுனை காப்பாற்றி சுடரை அழைத்துக்கொண்டு தப்பிச் செல்வாளா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க